ஓகே. வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 3 பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் மேட்டர் அரௌண்ட் அஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல அணுக்கள், ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் நமக்கு அதை பண்ணிட்டு போவோம். அப்படிதானே? எப்பவுமே பைக் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பைக்ல எல்லாமே ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டயர்லாம் இருக்கா, இன்ஜின்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தானே முக்கியமா இதெல்லாம் இருந்து பெட்ரோல் இல்லாம இருந்தா வண்டி போகாது. ஸோ பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். இதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்காண்டி மோட்டிவேஷன் அதை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்ட முடியுமான்னா அப்படி கிடையாது. ஒரு மோட்டிவேஷன் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு ரியல் லைஃப் நம்ம எங்க யூஸ் பண்றோம், அதை எப்படி எடுத்துக்கிட்டு போறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. சரியா? நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நிறைய மோட்டிவேஷனல் பேச்சை கேட்கறேன். ஆனா நான் ஒர்க்கே பண்ண மாட்டேங்க, நான் உழைக்கவே மாட்டேங்கன்னா அதனால ஏதாவது முன்னேறுவோமா? முன்னேற மாட்டோம். ரைட்டா? அப்ப மோட்டிவேஷனல் கேட்கணும், அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட்டா? அதுதான் நம்மளுக்கு ஸ்டெப். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல எலமெண்ட்ஸ், தனிமங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? ஓகே. அதோட கேட்டகரி வகைப்பாடுலாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தனிமங்கள் தான் பார்க்க போறோம். ஒரு நாள் நமக்கு ஒரு நேம் வச்சுக்கணும், ராமானுஜம் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிடும். அவர் தான் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நேம். ம் அவர் ராமானுஜம். அவர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. சரியா? அவர் கணிதத்துல அவர் பெரிய ஆள் தான். நம்ம இப்போ அந்த கணிதத்துல உள்ள ராமானுஜம் எடுக்கல, நம்ம ஒரு சின்ன பையன் அவன மாதிரி எடுக்கிறோம். அந்த பையனுக்கு சயின்டிஸ்டா ஆகணும் ஆசை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அப்படி மாணவர்கள் இருக்கிறாங்க. என்கிட்ட 100 கொஸ்டின் கேட்பாங்க. அது ஏன் வந்துச்சு, இது ஏன் வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஏன் பண்ணணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நான் கேட்கும்போது, எப்படி இப்படிலாம் கேட்கற, எப்படி யோசிக்கிற அப்படிங்கன்னா, அவனுக்கு நான் அந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். நிறைய பசங்க, ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாசால ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்டவங்க இருக்காங்க. இந்தியால இஸ்ரோ அப்படின்னு சொல்றதுல ஆசைப்பட்ட, விண்வெளியில எனக்கு ஆசை சார், ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆசை அப்படின்னா, ஏதோ ஒரு டிவியில போடுறான், அதை பார்த்துட்டு மறுநாள் ஒரு ஆசை வரும். ஐயோ நம்மளும் இதை மாதிரி போலாம்னு சொல்லிட்டு. பட் ஆசை எய்மா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடைவீங்க. ஆசை மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு சைக்கிள் இருந்தா போதும்பா. இன்னைக்கு நீங்க பாருங்க, 7th படிக்கீங்க, 6th 5thலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் பென்சில் இருந்தாலே போதும்பா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஆசை. ஒரு ரப்பர் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை. 8th 9th அந்த ரப்பர் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு ஒரு பாக்ஸோ இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு சம்திங், ஒரு சைக்கிள் கூட இருக்கலாம். 11th 12th அந்த சைக்கிள் வருங்க பெருசா தெரியாது, ஒரு பைக் பெருசா தெரியும். ஸோ அது ஆசை. ஆசை மாறிட்டே தான் இருக்கும். ஆசை நம்மள இன்னும் சொல்லலாம், புத்தர் சொல்ல மாதிரி ஆசை துன்பத்திற்கு தான் கொண்டு போகும். பட் எய்ம், இலக்கு அப்படிங்கிறது வேற. இலக்கு வச்சீங்கன்னா இலக்கு அடையலாம். அப்போ இந்த பையனுக்கும் அவனுக்கு ராமானுஜம், அந்த பையனுக்கும் எப்படியா நம்ம சயின்டிஸ்ட் ஆகணும், இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவங்க சார்ட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி சார் நான் என்ன சார் பண்ணணும், நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், என்ன பண்ணணும், எங்க போய் படிக்கணுங்க? நீ எங்கேயுமே படிக்க வேண்டாம். நாளைக்கு சண்டே, நீ உன் லீவு தானே, நாளைக்கு நீ ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்கோ. நீ வாட்ச் பண்ற, அதாவது உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை, நிகழ்ச்சிகளை நீ வாட்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு அவர் சொல்றார். எனக்கு இவனுக்கு புரியல. என்னத வாட்ச் பண்ணணும், நம்ம தான் டெய்லி பார்க்கமே, அப்பாவை பார்க்க, அம்மாவை பார்க்க, சைக்கிளை பார்க்க, கோழியை பார்க்க, ஆடை பார்க்க, என்னது பார்க்க சொல்லுதான்னு சொல்லிட்டு இவனும் போனான். இவனுக்கு புரியல என்னத்த பார்க்க சொன்னாரு. சார் எதுவும் வித்தியாசமா சொல்றான். உடனே வானத்தை பார்க்கான், வானத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதான் பார்க்கான். இல்ல ஏதாவது நியூஸ்ல வித்தியாசமா வருதா, வரல, ஒண்ணுமே வரல. இன்னைக்கு இவனுக்கு புரியல என்னத்த பார்க்க சொன்ன. சரி ஓகே சொல்லிட்டு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வரான். இன்னைக்கு சார்ட்ட போய் கேட்கறான், சார் நீங்க என்னை பார்க்க சொன்னீங்க, பட் எனக்கு புரியல சார், என்ன பார்க்கணும் அப்படிங்க. ஒண்ணும் இல்லப்பா, சரி நீ விளாண்டே அப்படின்னா, ஆமா சார் நான் விளாண்டேன். ஓகே, அந்த ஸ்டோன்ஸ்லாம் கடந்திருக்குமே அப்படின்னாரு. கல்லுலாம் கடந்திருக்கு. ஆமா சார் கடந்துச்சு. அந்த கல்லை பாத்தியா? பார்த்தே கிடையாது சார், விளாண்டுருக்கேன் அது, ஆனா நீங்க பார்க்க சொன்னது நான் பார்க்கல அப்படிங்க. ஓகே பிரச்சனை இல்லை, ஸ்டோன்ஸ் கல் இருக்கு பார்த்துருக்கேன், ரைட். உங்க வீட்டில் ஒயர் இருக்கும், அந்த ஒயர்ல தாமிர கம்பிகள்னு சொல்லக்கூடிய காப்பர் ஒயர், இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிறது. ஆமா சார் பார்த்துருக்கேன். ஆமா ஒரு செம்பளப்பு கர இத இதுல ப்ரௌன் கலர்ல இருக்கும் சார் அப்படின்னா. ஓகே ரைட், வெரி குட். இரும்பு ஆணியெல்லாம் பார்த்துருக்கேன், அயன் நெயில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆமா சார் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படிங்க. நீ சுவாசிக்கிற ஆக்சிஜனை நீ பார்க்க முடியாது, ஆனா நீ சுவாசிக்கிறது ஆக்சிஜன் தான் உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமா சார் தெரியும் சார் அப்படிங்க. ரைட்.
வீட்ல யாராவது தங்க நகை வச்சிருக்காங்களா? ஆமா சார், அம்மா வந்து ஒரு மோதிரம் போட்டிருக்காங்க, கோல்டு. ரைட்டா? இந்த மாதிரி நிறைய சொல்றான். இதெல்லாம் நீ வாட்ச் பண்ணாட்டாலும் இது உன்னை சுத்தி இருக்கிறது உனக்கு தெரியும். ஆமா சார், ரைட். இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆனது தெரியுமா அப்படின்னு அவர் சார் கேட்கிறாரு. அப்பதான் அவனுக்கு வந்து புரியுது. ஆமா, தெரியல சார் அப்படிங்க. எஸ். ஸோ நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நம்ம பெரிய லெவல்ல போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுத்தி இருக்கிறத வாட்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அங்கேதான் ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது, ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு பார்க்க திருப்பி இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது, எதனால் ஆக்கப்பட்டது, வாட் ஆர் தே மேட் ஆஃப் ஆஃப் அப்படின்னு அவன் கொஸ்டின் மைண்ட்லக்குள்ள அவனுக்கு வருது. இதெல்லாம் நம்மளுக்கு அப்படித்தானே, இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம ஸ்டோன் எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு ஆக்சிஜன் ஆக்சிஜன் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல, அதே தான் அவனுக்கு வருது. அதுக்கப்புறம் தெளிவா படிக்கிறான். இன்டர்நெட் யுகம், இன்டர்நெட்ல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான எவ்வளோ தகவல் இருக்கு. படிக்கிறான், புக்ஸை படிக்கிறான், அண்ணன் அக்காட்ட கேட்கறான். அப்பதான் அவனுக்கு ஒண்ணு புரியுது. எல்லாமே நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய ஆக்சிஜன், மண்ணு, கல்லு எல்லாமே, எவ்ரி திங் இஸ் மேட் ஆஃப் எலமெண்ட்ஸ். அததான் மேல டாபிக் இருக்கும். எவ்ரி திங், எல்லாமே எதால ஆக்கப்பட்டதுன்னா தனிமங்களால் ஆக்கப்பட்டது. சரியா? ஒரு வீட்டுக்கு ஒரு செங்கல் வச்சு போய் அடுக்கி வைப்பீங்களா? செங்கல் செங்கல் வச்சாதானே ஒரு வீடு. 4 செங்கல் இருந்தா நீங்க வீடுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா அதே செங்கல்ல ஒரு 1000 செங்கல், 2000 செங்கல், 10,000 செங்கல்னு சொல்லிட்டு நீங்க அடுக்கி வைக்கும் போது அது ஒரு வீடு மாதிரி வருது. ரைட்டா? சோ அதே மாதிரிதான் இந்த சின்ன செங்கல் தான் இந்த எலமெண்ட்ஸ், தனிமங்கள். நம்ம நேச்சர், இயற்கை இதோடைய பில்டிங் பிளாக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கைனா டைரக்டா இயற்கையை பில்ட் பண்ணல, நம்ம கல்ல பில்ட் பண்றது, கோல்டு பில்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ். புரியுதா? தனிமங்கள். இப்ப புரியுது பாச்சா? எலமெண்ட்ஸ் தான் எப்படி, தனிமங்கள் எப்படி, இதுதான் நம்ம சுத்தி தான் இருக்கு. இதை தான் நம்ம கொஸ்டினா கேட்கணும். அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறான் ராமானுஜம். அவனுடைய அந்த ஆர்வம், அவனுடைய கடின உழைப்பு அவனை வந்து ஒரு நாள் வந்து கிரேட் சயின்டிஸ்டா மாத்துது. பெருமை சேர்க்கலாம் ஊருக்கும் நாட்டுக்கும். சரியா? நிறைய கண்டுபிடிக்கலாம். சோ நீங்களும் என்ன பண்ணணும்னா உங்களை சுத்தி இருக்கிறத கவனிங்க. அதான் மத்தவன் என்ன பண்றான்னு கவனிக்கல, மத்த வீட்டுல என்ன நடக்குன்னு அது இல்ல. இந்த மாதிரி இயற்கை நிகழ்வுகள், வானவில் ஏன் வருது, தண்ணி ஏன் இந்த கலர்ல இருக்கு, இந்த மாதிரி நான் நான் சொல்லக்கூடாது, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் சொல்லி ஒரு கொஸ்டின் நீங்க யோசிக்க கூடாது, நீங்களா யோசிங்க. ஸோ இப்படி யோசிச்சு யோசிச்சு நம்ம நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ நான் இப்போ சில போட்டோஸா உங்களுக்கு காட்ட போறேன். ஒன் செகண்ட், ஐ வில் ஷோ சம் பிக்சர்ஸ். எஸ், தெரியும் நினைக்கிறேன். தெரியுது. எஸ், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தா ஒரு கல் மாதிரி இருக்கும். ஆனால் இது கல் இல்லை, ஏதோ ஒரு சார் என்ன சார் ஒரு சில்வர் கலர்ல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு எலமெண்ட்ஸ். சரியா? ம். எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் நிறைய. அதுக்கப்புறம் அதை வடிவமைச்சு நமக்கு தேவையானதை மாற்றுவாங்க. ஓகே. அடுத்த ஒரு பிக்சர் பாருங்க. இது ஒரு எலமெண்ட்ஸ், இது தனிமங்கள். சரியா? ஓகே. அடுத்து பார்க்குமா, அடுத்த பிக்சர் பாருங்க. இதை பார்த்தாலே தெரியும் சார் இது கோல்டு சார், தங்கம் சார். எஸ், அது ஒரு எலமெண்ட்ஸ். கரெக்டா? ரைட்டா? அடுத்து இங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வரோம். இதுதான் பீரியாடிக் டேபிள் அப்படிம்பாங்க, தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நிறைய தனிமங்கள் நம்மளுடைய அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு இடத்துல வரிசைகரமா வைக்கிறது பேரு தான் அந்த பீரியாடிக் டேபிள். இந்த மாதிரிலாம் வரிசையா வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து சில ரூல்ஸ்லாம் உண்டு. சும்மா அவங்க கண்டுபிடிச்ச அன்னைக்கே வைக்க முடியாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் உண்டு. அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ செவன்த்ல உங்களுக்கு கிடையாது. பட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த பீரியாடிக் டேபிள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ஸ்னு இருக்கும். ஹைட்ரஜன், ஹீலியம், ஹீலியம், இந்த மாதிரி வரிசையா படுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து கலர் கலரா கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுல நமக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போறது வேற தான் பார்க்க போறோம். அதாவது உலோகங்கள், அளவுகள், உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த நோபல் கேசஸ், லாந்தனைடு, ஆக்டினைட்லாம் இப்போதைக்கு வராது. ஓகேவா? ரைட். இத பார்க்கும்போது நீங்க கன்சிடர் பண்ணணும்னா, நீங்க பார்க்கும்போது இதுல கலர் கலரா தெரியுதுல்ல, அது சும்மா உங்கள அட்ராக்ஷன் பண்றதுக்கு இல்ல. அதாவது உங்களுக்கு புரியதுக்கு தான். பட் ஒரு இடத்துல ஒரு மஞ்சள் கலர் இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பிங்க் கலர் மாரி இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலரா இருக்கும். அப்படி. அப்பனா அவங்கலாம் வேற வேற ஆட்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? வேற வேற ஆட்கள்னா பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வேற வேற ஆட்கள். ஸோ அத தான் இங்க அப்படி தூக்கி வைப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயும். இதுதான் முக்கியமான அட்டவணை. ஓகே. ரைட்டா? ரைட். ஸோ
இப்ப இந்த பிக்சரை பார்த்தீங்களா? இப்ப உதாரணத்துக்கு கோல்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த அயான் தான் பார்த்தோம். சரியா? இந்த மாதிரி பார்த்தோம். இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். இதை தான் நாம இங்க பார்க்குறோம். அதானே? ஸோ இப்போ ஒரு அயான் எடுக்கிறீங்க, இரும்பு எடுக்கிறீங்க, அதை எங்க யூஸ் பண்ணீங்க? யோசிச்சு பாருங்க, யாராச்சும் சொல்லலாம். அயான் இந்த இரும்பு வந்து எங்கப்பா யூஸ் பண்ணீங்க? எஸ், வெரி குட். ஜன்னல் கம்பியில யூஸ் பண்ணலாம். கரெக்ட். இரும்பு கம்பிமங்களா, இரும்பு கதவு. எஸ். நிறைய இடத்துல இரும்பு யூஸ் ஆகும். வெரி குட், வெரி குட். ஆக்சிஜன் சொல்லுங்க. ஆக்சிஜன் எங்க யூஸ் ஆகும்? உடனே சொல்லிட்டாங்க சார், நம்ம சுவாசிக்கும். எஸ், அப்படிதானே? ஆக்சிஜன் இல்லைன்னா அவ்வளவுதான். நம்ம ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப தேவை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான. கோல்டு. கோல்டோட ஸ்பெஷல் என்ன? பளபளக்கிற தன்மை. அப்படித்தானே? அதை பார்த்தாலும் அட்ராக்டிவா வருதா? ஏன் கோல்டு எல்லாரும் விரும்புறாங்கன்னா அதோட பளபளக்கு தன்மை தான். ஒரு மாதிரி ஒரு மண்ணு மாதிரி கலர்ல இருந்ததுன்னா அதை அப்படி யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது ஒரு ஒரு ஆபரணமா அணியும் போது அது பார்க்கும் போது ஒரு கண்ணுக்கு அட்ராக்ஷன் இருக்கு. அப்போ அந்த அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி அந்த கோல்டுக்கு இருக்கு, மற்ற மெட்டீரியலுக்கு இருக்காது. கரெக்டா? புரியுது? அதனால தான் கோல்டு ஸ்பெஷல். வெரி குட், வெரி குட். சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. சரியா? இதெல்லாம் ஒரு சம் ஆஃப் த போட்டோஸ் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே. சோ இந்த எலமெண்ட்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? தனிமங்கள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே தனிமங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தேன். ஒரே வகையான அணுக்கள் ஆக்கப்பட்டுள்ளது. சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்படிதானே? இப்ப நீங்க காப்பர் எடுத்தீங்கன்னா காப்பர் தான் இருக்க போகுது. கோல்டுன்றதா கோல்டு தான் இருக்க போகுது. அதை நீங்க எத்தனை மட்டும் உடைச்சாலும் கோல்டு தான் இருக்க போகுது. அதுதான் சில எலமெண்ட்ஸோட போட்டோவை நம்ம இங்க பார்த்தோம். ரைட்டா? ரைட். இப்போ இந்த தனிமங்கள் அதோடைய வகைகள், அதாவது எலமெண்ட்ஸோடைய கேட்டகரியை நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பியூர் சப்ஸ்டன்சஸ், அதாவது தூய பொருள் அப்படின்னு நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. கரெக்டா? தூய பொருள் என்னன்னா இல்ல யாரும் வேற யாரும் மிக்ஸ் ஆயிருக்குமா? ஒரு இரும்புல, அதாவது நம்ம நகையா பண்ணும்போது வெறும் தங்கத்தை வச்சு மட்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் சேர்ப்பாங்க. அது வேற விஷயம். நமக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு தங்கமா தான் கிடைக்க போகுது, காப்பரா தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து மிக்ஸ் பண்றது வேற. சரியா? மனுஷங்க செயற்கையா ஆர்டிபிஷியல் பண்றது வேற. பட் பியூரா தான் கிடைக்க போகுது, பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ that cannot be broken down further. ஆல்ரெடி இதை நான் சொன்னேன். அப்படிதானே? ஒரு சாக் பீஸை நீங்க உடைச்சிட்டே இருக்கீங்கன்னா ஒரு டைம்ல உடைக்க முடியாத அளவுக்கு கொண்டு போறீங்களா, அந்த அளவுக்கு உடைக்க முடியாததான் அந்த எலமெண்ட்ஸ் அப்படி சொல்றோம். அப்படிதானே? சோ அந்த ஒரு சின்ன ஆட்டம், அணு, அதுதான் பல அணுக்களானதான் இந்த ஒரு எலமெண்ட்ஸ், தனிமம், பொருள் அப்படிலாம் சொல்றோம். மேட்டர் அப்படிலாம் சொல்றோம். சரியா? சோ தூய பொருட்கள் ஆனது, அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டே இருந்தா ஒரு டைம்ல பிரேக் பண்ணவே முடியாது. தட் cannot be broken down further அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்க பார்த்தோம், இரும்பு பார்த்தோம். இரும்பு, தங்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ், தனிமங்கள். அடுத்தன. ஸோ பீரியாடிக் டேபிள் பார்த்தோம். ஏன் பீரியாடிக் டேபிள் பார்த்தோம்? ஏன்னா சயின்டிஸ்ட் இந்த டேபிளை யூஸ் பண்ணி அந்த பீரியாடிக் டேபிள் அந்த டேபிளை யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்ஸ்லாம் வகைப்படுத்துனாங்க. நீ இங்க உட்காருப்பா, நீ இங்க உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஏதோ ஒரு ஆண்டு விழா நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமா எல்லாரையும் உட்கார வச்சிட மாட்டாங்க. உங்க கிளாஸ்ல உங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? செவன்த்ல அந்த சைடு உட்காருப்பா. அதுவும் மேபி நீங்க யூனிஃபார்ம் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்ம் வந்தாலும் கிளாஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்படிதானே? அதே மாதிரி நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா சிக்ஸ்த்துக்கு யூகேஜிக்கு இந்த கலர் ட்ரெஸ் அப்படிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க மேபி. ரைட்டா? அப்போ அந்த ரோஸ்கள் பிங்க் கலர் ட்ரெஸ்லாம் இந்த இடத்துல உட்காரு, கிரீன் கலர் ட்ரெஸ்லாம் இந்த இடத்துல உட்காருன்னு சொல்றோம்ல. அப்ப ஏன் இப்படி உட்கார வைக்கும்? இவங்களாம் ஒரே கிளாஸ். அதே மாதிரி தான் இந்த சயின்டிஸ்டும் இந்த பீரியாடிக் டேபிளை ஆர்கனைஸ் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே? அந்த எலிமெண்ட்ஸை ஈஸியா புரிஞ்சு வச்சுக்கிறது. ஓகேவா? ரைட். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் 3 வகைகளா நம்ம பிரிக்கிறோம். என்னலாம் சார்? ஃபர்ஸ்ட் இங்க நான் தமிழ்ல எழுதினாலும் இங்கிலீஷ்ல எழுதினாலும் தமிழ்ல சொல்லிடுவேன். என்ன? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். சரியா? உலோகங்கள்,
அலோகங்கள் உலோக போலிகள். அது என்ன சார் உலோக போலி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் தான். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏன்னா வரிசைக்கே நம்ம பேரும். ஓகே ரைட். உலோகங்கள் உலோகங்கள் எப்படி சார் சொல்லலாம்? உலோகங்களுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன? அதுதான் முக்கியம். சரியா? ஒரு பொருளானது சைனியா, அந்த சைனினா பளபளக்கிற தன்மை, மினுமினுக்கும். கரண்ட கடத்துதுன்னா கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. உங்க புக்ல உள்ள மாதிரி படிக்காம நீங்க இப்படி கூட பாயிண்ட்ஸ் நான் எழுதுற பாயிண்ட் கூட நீங்க படிக்கலாம். ஓகே. வெப்பத்தை கடத்தும் ஹீட், கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். ஸோ திருப்பி சொல்றேன், மினுமினுக்கிற தன்மை உண்டு, மின்சாரத்தை கடத்தவும், வெப்பத்தை கடத்தும். சரியா? அண்டு இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா ஒரு வளைக்கலாம், தட்டலாம், சுருட்டலாம். இந்த மாதிரி பண்புகள் அதுக்கு உண்டு. ஈஸியா மாலபிள் அப்படிம்பாங்க. சரியா? நம்ம ஒரு தங்கத்தை பார்த்தீங்கன்னா டைரக்டா இப்படி வர தங்கத்தையே வச்சுட்டு யூஸ் பண்ண முடியும். அது நீங்க அந்த பட்டர்ல பண்ணுவாங்க, டப்பு டப்புன்னு நடிப்பாங்க, நெளியும், அப்புறம் சுருட்டுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் இதோடைய ப்ராப்பர்ட்டி. அப்போ சைனியா மினுமினுக்கிற தன்மை, கரண்ட், அப்புறம் ஹீட்டை கடத்துற தன்மை, அடுத்தனா கண்டக்ட் அதுக்கு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அயன் இரும்பு சொல்லலாம். வேற நம்ம பார்த்த கோல்டு சொல்லலாமா, தங்கம் சொல்லலாம். இது போக நிறைய இருக்கு, காப்பர் செம்பு மங்கல்ல, அதை சொல்லலாம். சரியா? இதெல்லாம் வந்து இதுக்கு நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் தன்மை இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ராங் நீங்க இந்த இடத்துல எழுதுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். ஸ்ட்ராங்கா இருக்கும். இரும்புலாம் நல்ல ஸ்ட்ராங்கு, தங்கம் எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இது இதுதான் மெட்டல்ஸ். ஓகே. இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட், நீங்க வந்து உங்க டே டு டே லைஃப்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மெட்டலை சொல்லலாமே. ஏதாவது ஒன் மெட்டல் நீங்க டெய்லி பார்ப்பீங்க. நீங்க இங்க கொடுத்துருக்க மட்டும் நீங்க கொடுத்துருக்க சொல்லலாம். பட் இதை நீங்க எங்க பார்த்தீங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதான். இரும்புங்க நான் சொல்லிட்டேன். இரும்பு நீங்க எங்க பார்த்தீங்க அப்படிங்கிறது. எஸ், வெரி குட். ஒயர், இந்த காப்பரை ஒயர்ல பார்த்துருக்காங்க. எஸ், வெரி குட். அப்படிதானே? செம்பு, ஏன்னா நீங்க வந்து ஒயரை பார்க்கணும். அந்த நான் சொன்ன ப்ரௌன் கலர்ல இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா மினுமினுப்பா இருக்குதுமா. ரொம்ப புதுசா கம்மியாங்க, நல்ல மினுமினுப்பா இருக்கும். நாளாக நாளாக தண்ணி பட்டு ஹீட் பட்டு அது அப்போ கலர் மாறும், அது கொஞ்சம் டார்க்கா மாறும். அது ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி சூப்பரா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். சரியா? அது மாதிரி காப்பர்ல செய்யக்கூடிய சில பொருட்கள் நீங்க நெட்லயே கிடைக்கும். அந்த பொருட்கள்லாம் வாங்கி பாருங்க, நல்லா பளபளப்பா சூப்பரா இருக்கும். போக போக தான் இதோட இது மாறும். ஓகே, சூப்பர், வெரி குட். அப்ப இரும்ப பில்டிங்ல நம்ம பார்க்குறோம், கட்டுவாங்க, கதவுல இருக்கு, எல்லாமே இருக்கு, கார்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. வெரி குட், வெரி குட். ஓகே. இப்போ நம்ம நான் மெட்டல்ஸ் போறோம். இங்க போலாமா? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், சாட் பாக்ஸ்ல கேட்கலாம், இல்ல அன்மியூட் பண்ணி கேட்கலாம். சார் எனக்கு இந்த இடத்துல டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, குட். ஓகே ரைட். நம்ம மெதுவாக தான் சொல்லி தரேன், அதனால நீங்க வந்ததுன்னா கண்டிப்பா டவுட் வந்ததுன்னா கண்டிப்பா என்ன கேளுங்க. அடுத்து நம்ம அலோகங்கள் நான் மெட்டல்ஸ் போறோம். இவருக்கு அது ஆப்போசிட். பளபளப்பா இருக்க மாட்டார், நாட் சைனிங், மினுமினுக்க மாட்டார், புவர் கண்டக்டர். நான் புவர் அப்படி மட்டும் போடுறேன், ஏன்னா ரெண்டுத்தையும் எழுதணும். புவர் கண்டக்டர்ஸ், மின்சாரத்தை அவர் வந்து கடத்த மாட்டார், வெப்பத்தையும் அந்த அளவுக்கு பெருசா கடத்த மாட்டார். இந்த மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா கேஸாவும் இருக்கலாம், சாலிடாவும் இருக்கலாம். ரொம்ப முக்கியம்பா இந்த இடம். அதாவது வாயுவா இருக்கலாம், திடமா இருக்கலாம். எப்படி சார்? எஸ், நீங்க ஆக்சிஜன் ஒன்று சொன்னீங்கல்ல, அதுதான் எக்ஸாம்பிள். ஆக்சிஜன் திட பொருளா? இல்லையே, கேஸ், வாயு பொருள். வெரி குட். அடுத்தது கார்பன், சல்ஃபர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் கேஸா இருக்குன்னு அவசியம் இல்லை, சாலிடா இருக்குன்னு அவசியம் இல்லை. அடுத்ததுனா ஸோ ஆக்சிஜன், வேற என்ன சொன்னேன்? கார்பன் சொல்லலாமா? கார்பன், சல்ஃபர், கந்தகம் அப்படிம்பாங்க, சல்ஃபர், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். யாருக்கு? நான் மெட்டல்ஸ், அளவுங்களுக்கு எக்ஸாம்பிள். அப்ப இவரோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருப்பாரு? மினுமினுக்க மாட்டார், நாட் சைனி, அதாவது டல்லா இருப்பார். சரியா? முக்கியமா ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் பெருசா கடத்த மாட்டார். ரொம்ப புவர் கண்டக்டர். குட் கண்டக்டர் நல்லா கடத்துவார், புவர் கண்டக்டர்னா ஒழுங்கா கடத்த மாட்டார். சில பேர் கடத்தவே மாட்டாங்க. சரியா? அந்த மாதிரி. அப்ப வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாதது.
அண்ட் இவர் ஸ்ட்ராங்கு. இவர் ஈஸியா உடஞ்சு போயிடுவார். பிரிட்டில். சரியா? இவர் பிரிட்டில். பிரிட்டில்னா தமிழ்ல உள்ள பசங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டில்னா உடைந்து போக தன்மை. டக்குன்னு உடஞ்சிருவாப்ல. நீங்க அதுக்காண்டி ஆக்சிஜன் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கார்பன் சல்ஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக தான் இருப்பாப்ல. அதனால அது ஈஸியாக உடச்சிடலாம். சரியா? ரைட். குட். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இதுல ஆக்சிஜன் எங்க யூஸ் ஆகுது? ஆக்சிஜன் எங்க யூஸ் ஆகுது? ஆ பிரீத்திங்னா யூஸ் ஆகுது. நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் யூஸ் ஆகுது. அடுத்து நான் அதோட யூசஸ் சொல்றேன். இதுல கார்பன் ஒண்ணு போட்டிருந்தோம்னாப்பா. அந்த கார்பன் பத்தி ஒரு லைன் சொல்லிக்கிட்டுதேன். ஏன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பொருள் அது இருக்கு. கார்பன். உங்களுடைய பென்சிலை பாருங்க. பென்சில்ல மேல அந்த கருப்பு கலர்ல இருக்கும்ல, அது வந்து கிராஃபைட். கார்பனுடைய ஒரு இதுதான். அது நம்ம இப்போ டீட்டெயிலா இப்போ பார்க்க மாட்டோம். பெரிய கிளாஸ் படிப்போம். கிராஃபைட் மட்டும் போட்டிருக்கேன். சரியா? கார்பன் பென்சில் இருக்கு. கிராஃபைட் அப்படிங்கிற பேர். இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். சரியா? அடுத்து வாரம் பாருங்க யாருன்னா மெட்டலாய்ட்ஸ். இந்த மெட்டலாய்ட்ஸ்னா என்னன்னா இவரோட பண்பையும் காட்டுவாப்ல, இவரோட பண்பையும் காட்டுவாப்ல. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பிளஸ் நான் மெட்டல்ஸ் ரெண்டுத்தையும் உலோகங்களையும் அளவுங்களையும் காட்டக்கூடிய அந்த மெட்டலாய்ட்ஸ் உலோக போலிகள். ஏன்னா போலின்னு என்னதும் ஒருத்தர அவருக்குன்னு ஒரு ரியலா எதுவுமே இருக்காது. இன்னொருத்தரை பத்தி காப்பி அடிச்சானா அதான் போலி அடிமோ. அதே தான் அங்க அப்படிதான் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு என்ன சொல்றேன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான். தமிழ்ல சிலிக்கான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா போரான். இது போக எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இது போக சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் வந்து ரெண்டு ரெண்டு மூணு மூணு அப்படி தரேன். சரியா? இது போக நீங்க புக்கை எடுத்து பார்த்து மொத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். நான் எல்லாத்தையும் எழுத முடியல ஒரே இதுல. அதனால ஓகேவாப்பா? ரைட். சிலிக்கான், போரான். இந்த இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா குறை கடத்திமாங்க. குறை கடத்தினா ரொம்ப சூப்பராகவும் கடத்த மாட்டாரு, கடத்தாம இருக்க மாட்டாரு. போனதுல பாத்தீங்கன்னா நான் மெட்டல் வந்து கடத்த மாட்டேன்னு சொன்னோம். இவர் வந்து லேசா அப்படி அது அந்த சுச்சுவேஷன் ஏத்தாப்புல கடத்துவார். எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கப்பா இத. சரியா? அதுக்கு நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். இப்ப நீங்க பாக்குற பிக்சர் பாத்தீங்கன்னா சிலிக்கான் சிப். சிலிக்கான் இப்ப நம்ம பேரை சொன்னோம்னா அதுதான் சிலிக்கான் சிப். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலயும் அந்த சிப் இல்லாம ஒர்க் ஆகாது. நம்ம மொபைல்லே பாத்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது? அந்த சிக்னல்லாம் இந்த மாதிரி சர்க்கியூட்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த இடத்துல கை வைக்கும் போது ஏ பி அமுக்கும் போது சிக்னல் ஆக்டிவேட் ஆகி அது அப்படியே வருது. இது நல்ல ப்ராசஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல அந்த ஃபீல்ட்ல கூட நீங்க பெரிய ஆளா வரலாம். ஓகேவா? இது சிலிக்கான் சிப்பு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த பிக்சரை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்திருந்தேன். ஓகே. இது வரைக்கும் எல்லாம் கிளியர் ஆயிட்டா? ம். மெட்டல் சைனி ஸ்ட்ராங் கண்டக்டர்ஸ். நான் மெட்டல் நாட் சைனி பிரிட்டில் போர் கண்டக்டர். மெட்டலாய்ட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத். சரியா? மினுமினுக்கும் வலிமையா இருக்கும், நல்லா கடத்தும். மினுமினுக்காது உடஞ்சிரும், போர் கண்டக்டர். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் மெட்டலாய்ட்ஸ். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இரும்பு மெட்டலா நான் மெட்டலா? யாரா சொல்ல முடியுமா? இரும்பு அயான் மெட்டலா நான் மெட்டலா அல்லது மெட்டலாய்டா உலோக போலியா? எஸ் மெட்டல். வெரி குட். எஸ், இரும்புங்கிறது ஒரு மெட்டல். நம்ம ஆல்ரெடி சொல்லணும். அது வந்து உலோகங்கள். ஓகேப்பா. இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். டைம் ஆயிடுச்சுல. ம். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு ப்ரீஆடி டேபிள் இருக்கு. நான் எல்லாத்தையும் எடுக்கல, கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இல்லை ஹைச்சி போட்டிருப்பாங்க, ஹீலியம் போட்டிருப்பாங்க, லித்தியம் போட்டிருப்பாங்க, பெரிலியம், இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வராது, தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த தனிம குறியீடு. அதாவது
ஹச் அப்படின்னா ஹைட்ரஜனை குறிக்கக்காண்டி, ஹச்இனா ஹீலியத்தை குறிக்கக்காண்டி. சரியா? இப்படி இருக்கும். இதுல நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க, அதெல்லாம் லித்தியம், பெர்லியம், சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ், உலோகங்கள். நான் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் கலர்ல மாதிரி இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். அது இப்போ சொன்னதுனால ரொம்ப ஈஸியா புரியும். பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஃப்ளூரின்லாம் நான் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ்னு ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னோமா போரான் சிலிக்கான், நான் அது காமிக்கும் போது உங்களுக்கு அந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசானாலும் ஈஸியா தெரியும் பாருங்க. போரான் சிலிக்கான் பாத்தீங்கன்னா இவங்க மெட்டலாய்ட்ஸ். யாரு? உலோக போலிகள். இது போக ஒரு ஆள் இருக்காரு, நோபல் கேசஸ். அது இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். அது வேற கலர்ல இருப்பாங்க, தான் இருக்காங்க, ஹீலியம், நியான், ஆர்கான். ஓகேவா? ரைட். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மெட்டல்ஸ்ல ஒரு ஆளை எடுக்கிறேன், இல்லைன்னா நான் மெட்டல்ஸ் ஒரு ஆளை எடுக்கிறேன். இப்போ ஹைட்ரஜன் நான் மெட்டல்ஸ் ஒரு ஆளை எடுக்கிறேன். இப்படி எடுக்கிறேன், கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே இந்த சைடில் அவங்க ப்ராப்பர்ட்டி வரும். அட்டாமிக் நம்பர் 1, அட்டாமிக் மாஸ் 1 இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வராது. நான் இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அணு எண், நிறை எண்லாம் இருக்கும். புரோட்டான்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். நியூட்ரான் எண்ணிக்கை 0 இருக்கும். எலக்ட்ரான், அதாவது ஒரு தனிமத்துல எத்தனை புரோட்டான் இருந்தோ அதே அளவுக்கு தான் எலக்ட்ரான் இருக்கும். அப்படிதானே? அதனால அங்க ஒண்ணு இருந்தா இங்கேயும் ஒன்று தான் இருக்கும். டைப் பாருங்க, சூப்பரா. இதுதான் நமக்கு தேவை. நான் மெட்டல். நான் மெட்டல் அலோகங்கள். சூப்பரா புரிஞ்சா? இதுவே மெட்டல் ஒன்று காமிங்க சார், கண்டிப்பா காமிச்சிரும். இல்ல சிலிக்கான் காமிச்சிரும், எதுனா காமிச்சிரும். ஓகே. பொட்டாசியம் எடுத்துருக்கேன், கே அப்படின்னா பொட்டாசியம். சரியா? கிளிக் பண்றேன். சைடில் பாருங்க, அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், புரோட்டான் பாருங்க 19 புரோட்டான். நியூட்ரான் எத்தனை இருக்கும்? 20 இருக்கும். புரோட்டான் என்னுடைய நம்பர் தான், எலக்ட்ரான்லையும் இருக்கும், 19 இருக்கும். இது மெட்டல். சூப்பரா கிளியரா புரிஞ்சுதாப்பா? ரைட். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொன்னு பண்ண போறேன். என்னன்னா, ஒன் செகண்ட். இப்போ என்னுடைய ஸ்கிரீன்ல இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஸ்கிரீன்ல. இப்போ இது என்னன்னா, நீங்களே ஒரு எலமெண்டா கிரியேட் பண்ணலாம். நம்ம தனியா உலகத்துல கிரியேட் பண்ண முடியாது, அது யூனிவர்ஸ்ல கிரியேட் ஆனதான். ஆனா நம்ம இந்த சிமுலேஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அது எப்படி சார்? அதுதான் சிமுலேஷனுடைய வெல் அண்ட் ஒரு ரொம்ப சூப்பரான யூஸ். உதாரணத்துக்கு இதுல பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் வச்சிருப்பாங்க, கலர் கலரா வச்சிருப்பாங்க. அந்த கலரு கேத்தாப்புல நீங்க அங்க வச்சு அதை நீங்க இது பண்ணலாம். யார் வாரா அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். உதாரணத்துக்கு லித்தியம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லித்தியம், எல்ஐ. எல்ஐ இவர் பாத்தீங்கன்னா மெட்டல், உலோகம். புரோட்டான் பாருங்க 3, நியூட்ரான் 4, 3. இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரோட்டான் 3, நியூட்ரான் 4, எலக்ட்ரான் 3. இத இந்த சிமுலேஷன் நம்ம பண்ண போறோம். என்ன வரும் பாப்போமா? ஃபர்ஸ்ட் புரோட்டான் 3, இந்த 3 நான் எடுத்து இங்க வைக்க போறேன். பக்கத்துல அது மாறும், அதெல்லாம் இப்போ கண்டுக்கிட வேண்டாம். ஃபைனலா நம்ம பார்க்கணும். 3 கொண்டு வந்துட்டேன். சரியா? நியூட்ரான் 4 கொண்டு வரேன். 4 கொண்டு வந்துட்டேனா? எஸ். எலக்ட்ரான் இப்ப நான் திருப்பி 3 கொண்டு வரணும். நீங்க புரோட்டான் கொண்டு வந்தாலே அங்க வந்துடும். பட் இப்போ சைட்ல பாருங்க, லித்தியம் வந்துட்டா. அப்போ நீங்க ஒரு எலமெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட சும்மா எலக்ட்ரான் புரோட்டான் நம்மகிட்ட கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற மாதிரி யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் 3 புரோட்டான் கொடுக்குறேன், 2 புரோட்டான் கொடுக்குறேன், 2 எலக்ட்ரான் கொடுக்குறேன். அப்போ நான் ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்றேன். நீங்க மாத்த மாத்த அதுக்கு எத்தனை மாறும். இப்போ உதாரணத்துக்கு வேற புரோட்டான் நீங்க சேர்க்குறீங்க. இப்போ பாருங்க வேற மாதிரி பெர்லியம் மாறுது. அப்புறம் ஒரு எலக்ட்ரான் போரான் பீன்னு மாறுது. இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இது இன்னும் டீப்பா போகக்கூடிய கான்செப்ட். பட் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க. எப்படி? அந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானை வச்சு. அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் காமிச்சிட்டு அப்புறம் இங்க வந்தேன். இது புரியுதா? இதுல யாராவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ மெட்டல், நான் மெட்டல் சூப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பாயிண்ட் எடுத்துட்டு நீங்க வீட்டில் போய் திருப்பி ரீட் பண்ணுங்க. சிமுலேஷனையும் பார்த்து ஒரு எலமெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணீங்க. நீங்களே கிரியேட் பண்ணி பாருங்க. 5 புரோட்டான் வச்சா 8 புரோட்டான் வச்சா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ப்ரீ எடிட் எப்படின்னு சொன்னோம்ல, அதுல நீங்க செக் பண்ணலாம். ஓகேவா? ரைட். வேற எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களாப்பா? சரிப்பா. கிளாஸை நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.